என் அன்பே
ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த இடத்துல இப்பொழுது நிற்பது, இந்த நிமிஷத்திலே ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. ஆண்டவர் எங்களை பார்க்காவிட்டால் நாங்கள் இந்த ஸ்தானத்திலே நிற்க மாட்டோம். ஆண்டவர் எங்களை பார்க்காவிட்டால் நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு உருவமாக இந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஆண்டவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். தேவன் எங்களை ஒவ்வொரு நிமிஷமாக ஒவ்வொரு அவருடைய திட்டத்தின்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீங்க எங்களை பேர் சொல்லி அழைத்தபடினாலே நன்றி. ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைக்க யாருமே இல்லையப்பா, உம்மை தவிர. நீர் மாத்திரமே எங்களை பார்த்தவர். இந்த பாவியை நீர் மாத்திரமே பார்த்தவர் சுவாமி. பாவ சேற்றிலே இருந்த எங்களை ஆண்டவரை இன்னைக்கு தூக்கி எடுத்தீங்கப்பா. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. எந்தவித குறையும் இல்லாத படிக்க சுவாமி எங்களை நிறைவாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் இந்த பாடலை பாடுறோம். இந்த பாடலை பாடுற வேளைகளே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்களுடைய ஜீவியத்தில் எடுத்துக்கொண்டவர்களாக, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் பாடுவோமாக.
எங்களோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே, எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. அப்பா சுவாமி, ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் ஆண்டவரே சுவாமி எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர் சுவாமி. எம்முடைய கண்ணீரை துடைத்து எங்களை தேற்றி ஆட்சி அரவணைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறீர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய மன பாரத்தை நீர் குறைத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் இஸ்ரவேலின் ராஜா ஆண்டவரே சுவாமி. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது சுவாமி. அவ்வளவு அநேக காரியங்களை உடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்துல உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And we're going to look at a passage this morning that relates to the presence of God. So turn in your Bibles to Exodus chapter 33. ஆகவே இன்றைய நாளும் நாங்கள் தேவனுடைய சமூகம் அல்லது பிரசன்னத்தை குறித்ததான ஒரு வேத பகுதிக்காக வாசிக்க போகிறோம். யாவரும் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். And let's stand to our feet as Jenny reads this entire chapter. It's 23 verses, but we're going to read it and understand what God is saying to us this morning. ஆகவே நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து முதல் 23 அதாவது முழு அதிகாரத்தையும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவிலே எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டுக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பிரவேசிக்கும் மட்டும்
அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று நீர் சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபை இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். You may be seated. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Just to quickly understand the story here. இந்த கதையை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு, The Israelites had made a golden calf and worshipped it, and God was not happy with them. இஸ்ரவேல் மக்கள் ஒரு தங்கத்தால் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதித்தார்கள். அதை தேவன் விரும்பவில்லை. He was on a journey of taking them to the promised land. அவர் இந்த இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் ஒரு பயணத்தில் இருந்தார். But at this point in time, at this place, God was very displeased with the Israelites because of their disobedience. ஆனால் இந்த இடத்தில், இந்த தருணத்தில் இவர்களுடைய கீழ்ப்படியாத தன்மையினால் தேவன் மிகவும் இவர்கள் மேல் கோபமாய் இருந்தார். But he still tells Moses, take these people and go. ஆனாலும் அவர் மோசேக்கு சொல்றாரு, நீங்க இந்த ஆட்களை எடுத்துக்கொண்டு போங்க. But in verse 3 he says, you can go to the promised land, but I am not going with you, but you can go. ஆனால் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்க இவங்களோட கூட போங்க, ஆனா நான் இவங்களோட வர மாட்டேன்னு சொல்லி. So the Israelites at that point, they realize something is not quite okay, not right. God is saying, go, I will protect you, I will guide you, but I won't go with you. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க யோசிக்கிறாங்க, இதில் ஏதோ பிழையா இருக்குது. தேவன் சொல்றாரு, இவங்களோட போங்க, நீங்க போங்க, நான் உங்களை பாதுகாப்பேன், ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்றாருன்னு சொல்லி. So they took off their ornaments and they stayed in that place. They didn't go. அதனால அவங்க அந்த இடத்துல தங்களோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலட்டிட்டு அங்கே இருந்தாங்க, அவங்க போக இல்லை. And then Moses made a tabernacle outside of the camp. ஆகவே மோசே செய்கிறாரு, பாளையத்துக்கு வெளிப்புறமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாரு. And that was the place that Moses went to talk with God. அந்த இடத்துல தான் மோசே தேவனோட பேசுறதுக்கு போகிறார். And all the people also, when they want to talk with God, they go to that tabernacle which is outside the camp. ஆகவே மக்களும் தேவனோட பேச விரும்பினா பாளையத்துக்கு வெளிப்புறமாக இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்கிறார்கள். And Joshua also went with Moses.
யோசுவாவும் மோசையோட போறாரு. And whenever God was talking to Moses, there was a pillar of cloud that was outside that tabernacle. எப்ப தேவன் மோசையோட பேசுகிறாரோ அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியாக மேகஸ்தம்பம் ஒன்று நின்றது. And so the people knew that God and Moses are talking. ஆகவே மக்கள் அறிந்திருந்தார்கள் மோசையும் தேவனும் கதை கொண்டிருக்கிறார்கள். So they didn't come near, they stood at their tent and they saw Moses worshipping God and they also worshipped from their tent. ஆகவே அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரையில அவங்களோட கூடார வாசல்ல இருந்து தேவன் மோசையோட பேசுறத பார்த்து அவங்களும் தேவனை நமஸ்கரித்தாங்க. And then Moses begins to talk to God. தேவன் மோசையோட பேச தொடங்குறாரு. And Moses tells God, even if you send us, we are not going without your presence. மோசே சொல்றாரு, நீங்க எங்களை அனுப்புனாலும் உங்களோட பிரசன்னம் உங்களோட சமூகம் இல்லாம நாங்க போக மாட்டோம்னு சொல்லி. Because if your presence is not there with us, காரணம் உங்களோட சமூகம் உங்களோட பிரசன்னம் எங்களோட இல்லாட்டி, then nobody will know who we are. Nobody will know that we are separate. யாருக்குமே தெரியாது நாங்க யாருன்னு சொல்லி, நாங்க பிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. Nobody will know that we are different, that we belong to you. If we don't have your presence, nobody will know that. அவர் சொல்றாரு, உங்களோட பிரசன்னம் இல்லாட்டி யாருக்குமே தெரியாது நாங்க உங்களுக்கு சொந்தமானவங்கன்னு சொல்லி. And then Moses tells God, if you have found favor with me, if I have found grace in your sight, show yourself to me, show me your glory. ஆகவே மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்களோட கண்கள் எனக்கு தயை கிடைச்சிருந்ததுன்னா உங்களை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி. And then from verse 19 to 23 we see God showing himself to Moses. He shows his glory, his goodness to Moses. ஆகவே 19 தொடக்கம் 23 வசனங்கள தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதையும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதையும் நாங்கள் வாசிக்கலாம். So that's the story of what is happening in Exodus 33. ஆகவே இதுதான் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நடந்த கதை. But what I want to share with you this morning is a few things about the presence of God in our lives. ஆகவே இந்த காலை நேரத்தில் நான் உங்களோட பேச விரும்புகிறது எங்களுடைய வாழ்க்கையிலுடைய தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி. Because every story that is there in the Bible is not just there as a story for us to learn in Sunday school and draw pictures and color and say what a nice story. ஆக வேதாந்தத்தில் இருக்கிற கதைகள் ஒன்றுமே நாங்கள் ஞாயிறு பாடசாலையில் படங்கள் வரைஞ்சி அழகாக வர்ணங்கள் தீட்டி சந்தோஷப்பட்டு இது நல்ல கதைன்னு சொல்கிற மாதிரியான கதைகள் மட்டுமே அல்ல. But every story that is there has something to teach us about our life with the Lord. ஆகவே எல்லா கதைகளும் எமது வாழ்க்கையில் என்னத்தை கற்றுக் கொடுக்க இருக்கின்றது என்பது அங்கே ஒரு கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் உண்டு. And so I want to talk about the presence of God in our life, my life and your life. ஆகவே இன்று எமது வாழ்க்கையில என்னுடைய மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நான் கதைக்க விரும்புகிறேன். Aren't you longing for the presence of God in a more powerful way? ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா? Are you? விருப்பமா? I think as those who know the Lord Jesus Christ, that is what we are really longing for. இயேசுவை அறிந்து கொண்ட எல்லாருக்குமே நான் அறிவேன், அதுதான் நாங்கள் மிகவும் வாஞ்சையாக காத்திருக்கிறது. Not just to come on Sunday and sing some songs and go, right? வெறுமனே பாடல்களை ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடல்களை பாடிட்டு போறதுக்காக மட்டுமல்ல, But to really know that God is here in our midst. ஆனா உண்மையாகவே தேவனுடைய சமூகம் எம்மோடு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது. And I believe that in this new year in 2026 that God is going to show his presence to us in a far more powerful way. ஆகவே இந்த புதிய வருடம் 2026 தேவனுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக வல்லமையாக தேவன் நமக்கு காண்பிப்பார் என்பதை நான் நம்புகிறேன். Because there is a difference when God is far away and there's a difference when he is right among us in our midst. தேவன் தூரத்தில் இருக்கும் பொழுதும் எமது நடுவில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. Like for example, when I'm here standing on the stage and sharing with you, I'm far away. நான் இந்த மேடையில் இருந்து உங்களோட பேசும் பொழுது நான் தூரமா இருக்கிறேன். I can't see what you are doing even in the back. You all also can't see too much of me. பின்னாடி என்ன நடக்கிறது, நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் பெருசா என்ன தெரியாது. So there is a distance. ஆகவே இங்க ஒரு இடைவெளி இருக்கிறது. But if I was to come and walk among you, ஆனா நான் நடுவால வந்து நடந்தேன்னு சொன்னா, then there is a difference. You can feel a difference when I'm coming and walking near you, right? இவ்வாறு நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது அல்லவா? If you're sleeping a little bit, now you're going to get up.
நீங்க தூங்கிக் கொண்டிருந்தா இப்ப எழும்புவீங்க. If you are looking at your phone, you quickly put it in your bag. உங்களோட தொலைபேசியை பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க உடனே அது உள்ளுக்க வச்சிருவீங்க. So there's a difference when we feel the presence of God in our midst. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தை எமது மத்தியில உணர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. And that's what we want to feel, no? அதைத்தான் நாங்கள் உணர விரும்புகிறோம். Something is bothering you inside, ஏதோ ஒன்று உங்களை உறுத்துது உள்ளால. but at the same time you prayed for this job and now God has given this wonderful job. அதே சமயத்துல நீங்க ஜபித்த ஜெபத்துக்கு தேவன் இந்த அற்புதமான வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. So like the Israelites, at that point you have to examine your heart. ஆகவே இஸ்ரவேல் மக்களை மாதிரி நீங்களும் உங்களுடைய மனதை சோதித்து பார்க்க வேண்டும். Am I happy to go with the blessings? Am I happy to go with the opportunity? But I know God is not going with me. இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேனா, ஆனா தேவன் என்னோட போக மாட்டாரு. Or am I going to stop and put right what God wants to put right in my life? இல்லாட்டி நான் இதை நிறுத்தி தேவன் எதை என் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரோ அதை நான் சரியாக செய்ய நான் யோசிக்கிறேன். For the Israelites, removing the ornaments meant stop. They are not going anywhere. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபரணங்களை கழற்றுவது என்பது நிறுத்தப்பட்ட ஒரு காரியமாகும். We are staying here and we are going to listen to what God is going to do. What is God going to talk to us about? அவங்க அந்த இடத்துல நின்று அவங்க தேவன் தங்களோட என்ன பேச போறாங்கன்னு கேட்கறதுக்காக நிற்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. Sometimes this choice has to do with a relationship in our life. சில நேரம் இந்த சூஸ் பண்றது சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற உறவு முறை சம்பந்தப்பட்டதா Trying to இருக்கலாம். find a person to marry. ஒருவரை திருமணம் முடிக்க ஒருவரை தேடலாம். Everything is okay, but one or two things you know is not pleasing God. எல்லாமே சரியான ஒன்று ரெண்டு தேவனை பிரியப்படுத்தாத காரியங்கள் உள்ளது. So are you going to still go ahead ஆனாலும் நீங்கள் அதோட தொடர்ந்து போறீங்களா? without the presence of God? தேவனுடைய பிரசன்னம் இல்லாம, Without that peace in your heart? அது உங்களுடைய மனதுல சமாதானம் இல்லாம, Or are you going to stop in that place and listen to what God is saying? இல்லாட்டி அந்த இடத்துல நின்று தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க போறீங்களா? The choice is there for us. Do we want to live in the presence of God? அந்த சந்தர்ப்பம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க விரும்புகிறோமா? Or are we satisfied as long as we have the blessings? ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது என்ற சந்தோஷத்தோட நாங்க இருக்க போறோமா? Secondly, in verse 14, இரண்டாவதாக 14ஆம் வசனத்துல we see Moses pitching his tent outside the camp. Verse 7. 7ஆம் வசனத்துல மோசே பாளையத்துக்கு வெளிப்புறமாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார். Now actually God inhabited his people. God's presence was always with his people. But here, because God is saying, I'm not there, Moses has to go outside of the camp to find God. தேவனுடைய சமூகம் எப்பவுமே மக்களோடு இருந்தது. ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் தேவனுடைய பிரசன்னம் இல்லாதனால பாளையத்துக்கு வெளிப்புறமாக மோசே போக வேண்டியிருந்தது தேவனை சந்திக்கிறது. So he went far out from the camp. He pitched a tent. And that was the place that Moses spoke with God. ஆகவே அவர் பாளையத்துக்கு ரொம்ப தொலைவுல போய் அங்க ஒரு கூடாரத்தை கட்டுகிறார். அங்கே தான் தேவன் மோசேயோடு பேசினார். And so every time Moses wanted to talk with God, and when the people wanted to talk with God, they got up and they went to that place. எப்ப மோசே தேவனோட பேச விரும்புகிறாரோ அல்லது மனிதர்கள் மோசேயோட தேவனோட பேச விரும்புகிறார்களோ அந்த நேரத்துல அவங்க பாளையத்துக்கு வெளிப்புறமாக இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க. And this shows us something about the presence of God. இது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு விளக்குகிறது. You want to experience the presence of God? உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தை உணர வேணுமா? You have to do it intentionally. You நீங்கள் have to decide, I want to be in the presence of the Lord, and take some effort. நீங்க அதுக்கு முயற்சி எடுக்க வேணும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்து இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறதுக்கு. It doesn't just happen automatically because you are born in a Christian family. நீங்க வெறுமனே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால அது தானாகவே நடக்காது. It doesn't happen automatically because you're always listening to Christian songs on your phone. கிறிஸ்தவ பாடல்களை எப்பொழுதும் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால அது தானாகவே நடைபெறாது. You have to make a decision in your heart that you want to seek the presence of the Lord.
உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க இருக்குது தேவனுடைய சமூகத்தை நாடுவதற்கு. And we find here three different characters and how they sought the presence of the Lord. இந்த இடத்துல 3 வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அவர்கள் எவ்வாறு தேவனுடைய சமூகத்தை நோக்கினார்கள் என்று நாங்கள் இங்கே பார்க்கலாம். We see Moses getting up, going and pitching this tent, and then he goes to that place and he talks with God. மோசே நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர் எழும்பி ஒரு கூடாரத்தை காட்டி அந்த இடத்துல போயிட்டு அவர் தேவனோடு பேசுகிறார். Then we see Joshua, who was allowed to go with Moses. He was Moses' helper, assistant. So he goes with Moses. ஆகவே அடுத்து யோசுவாவை பார்க்கலாம். அவர் மோசேக்கு உதவியாளனாக இருந்து மோசேயோட கூட அவருக்கு போகக்கூடியதாக இருந்தது. But in verse 11 we see that even when Moses was finished talking with God and he comes back to the camp, Joshua stays there. He doesn't come back. ஆனா 11ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம், மோசே தேவனோட பேசிட்டு திரும்பி வந்தாலும் யோசுவா அங்கேயே தங்கி இருக்கிறார். Then we see what the people did. How did they approach the presence of God? அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு தேவனுடைய சமூகத்தை தொடர்ந்து பார்த்தார்கள் என்று இங்க பார்க்கலாம். When Moses went to the tent, to the tabernacle to talk to God, the people came to the door of their tent and they stood there. மோசே தேவனோட சமூகத்தில் அவரோட பேசுறதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிற நேரத்தில் மக்கள் அவங்களுடைய கூடார வாசலுக்கு வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. And at verse 10, when they saw God's presence come, the pillar of cloud come, they knew that God was talking to Moses. They stood at the door of their tent and they worshipped while they were standing. தேவனுடைய சமூகத்தில் மோசே போயிட்டு இருக்கிற நேரத்தில் மேகஸ்தம்பம் இறங்கி வருது. அதே மக்கள் பார்த்த நேரத்தில் அவங்களோட கூடார வாசல்ல நின்று தேவனை நமஸ்கரித்தாங்க. So on one side we see they were not sleeping on their bed, they were not having a cup of tea. When Moses went to worship God, they had reverence to get up and come and stand there. அவங்க வெறுமனே மோசே போகிற நேரத்தில் வீட்டில் தூங்கி கொண்டோ இல்லாட்டி ஒரு தேநீர் பருகி கொண்டோ இருக்காம தேவனுடைய சமூகத்துக்கு வாரத்துக்கு மோசே போகிற நேரத்தில் அவங்க எழும்பி நின்று அவங்க உற்சாகமாக வந்தாங்க. But at the same time, that's all they did. They stood at the tent and worshiped. They never ran towards the presence of God. They never went there and said, God, we also want to be part of this. ஆனால் அது மாத்திரம்தான் அவங்க செஞ்சாங்க. அவங்க ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி போயிட்டோ ஆண்டவரே நான் நோக்கி வருகிறேன்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி எடுக்க இல்லை. So there was kind of a boundary for them. They only worship but from afar. ஆகவே அவங்களுக்கு ஒரு எல்லை இருந்தது. அவங்க ஒரு தூரத்தில் இருந்து மட்டுமே தேவனை நமஸ்கரிச்சாங்க. So what kind of a desperation or a desire do we have for the presence of God? ஆகவே எமது மத்தியில் எங்கட மனதுக்குள்ள தேவனுடைய சமூகத்துக்காக அவருடைய பிரசன்னத்துக்காக என்ன மாதிரியான ஒரு தாகம் இருக்கிறது? Like Moses made that decision, I will pitch that tent and I will go and talk with God. மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி நான் தேவனோட பேசுவேன் என்று. And there's Joshua enjoying the presence of God so much he doesn't want to come back to his own tent. யோசுவா பாத்தீங்கன்னா அவர் தேவனோட சமூகத்துல மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வரவே விரும்பவில்லை. And then the people who they had some reverence and respect for God's presence, but they worshipped from afar. There was a big boundary, a big gap. ஆனால் மக்களை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பையும் கொடுத்தாங்களே தவிர அவங்களுக்கு நடுவில் ஒரு எல்லை இருந்தது தேவனுக்கும் அவங்களுக்கும் நடுவில். And then Moses tells God, ஆகவே தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார். because from verse 12 onwards we see the conversation between God and Moses. 12ஆம் வசனத்திலிருந்து மோசேக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு சம்பாஷணை போகுது. And in verse 15 Moses tells God very clearly, we are not going without your presence. ஆகவே மோசே 15ஆம் வசனத்துல சொல்றார், நாங்க உம்முடைய சமூகம் இல்லாம நாங்க போக மாட்டோம்னு சொல்லி. Because without your presence, காரணம் உம்முடைய சமூகம் இல்லாம how will we be separate? How will we be different? நாங்கள் எவ்வாறு வித்தியாசமானவர்களா இருக்கிறோம்? And so verse 16 shows us something very important. 16ஆம் வசனம் ஒரு முக்கியமான காரியத்தை இங்கு காட்டுகிறது. God's people are called to be a separated people.
தேவனுடைய ஜனங்கள் வித்தியாசமாக பிரிக்கப்பட்ட ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். There has to be something different about us from all the other people on the face of this earth. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் விட நாங்க வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். And you know what that difference is? அந்த வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? God's presence is in our lives. தேவனுடைய சமூகம் எமது மத்தியில் இருப்பது தான். Because God's presence separates us. காரணம் தேவனுடைய சமூகம் எம்மை வேறு பிரிக்கிறது. God's presence sanctifies us. தேவனுடைய சமூகம் எம்மை சுத்திகரிக்கிறது. God's presence makes us holy. தேவனுடைய சமூகம் எம்மை பரிசுத்தமாக்குகிறது. When you live in the presence of the Lord, He shows you the sins in your life and you have to keep coming to Him and being cleansed. தேவனுடைய சமூகம் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை அவர் உணர்த்தி நீங்கள் எப்பொழுதுமே மனம் திரும்பி அதை திருத்திக் கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். Why did God want to remove His presence from them? ஏன் தேவனுடைய சமூகத்தை அவர் எடுக்கணும்னு நினைத்தார்? Because they were stained with sin. காரணம் அவர்கள் பாவத்தோடு இருக்கிறார்கள். So when will we have God's presence? Now God removed His presence because they were in sin. அவங்க பாவம் செய்தனால தேவன் அவருடைய சமூகத்தை எடுத்து போட்டார். So we see that God will give His presence if we are cleansed from our sin. ஆகவே நாங்கள் பாவத்திலிருந்து கழுவும் பொழுது தேவனுடைய சமூகத்தை அவர் எங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். If you want God's presence, you have to be separate, you have to be different, you have to walk in holiness and righteousness with God. தேவனுடைய சமூகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க பிரிக்கப்பட்டவர்களாகவும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் தேவனோடு நடக்கிறவர்களாகவும் இருக்க வேணும். Now in this world, we don't want to be separate, we don't want to be different. இந்த வசனத்தின்படி நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது பிரிக்கப்பட்டவர்களாகவோ இருக்க விரும்பவில்லை. Actually, all our lives we are trying to be like others. We are trying to fit in. We are trying to be the same as everybody else. எமது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மற்றவங்களோட ஒன்றாகவே இருக்கத்தான் நாங்கள் எப்போவுமே நினைக்கிறோம். We follow trends because we want to do what others are doing. மற்றவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்து அந்த ட்ரெண்ட்ல நாங்க நடக்கிறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். We look at what people are wearing, we want to wear like that. மற்றவங்க என்ன ஆடை அணிகிறார்கள்னு பார்த்து அதே அணிய நாங்க விரும்புகிறோம். If they wear a shirt and tuck in one side and keep the other side out, we want to do it like that. நாங்க ஒரு ஷர்ட் அணிந்து ஒரு பக்கத்தை உள்ளுக்கவும் மற்ற பக்கத்தை வெளியவும் போட்டிருந்தா அதே மாதிரி உடுத்த நாங்க விரும்புகிறோம். We don't want to be different somehow. சில நேரம் நாங்கள் வித்தியாசமாக இருக்க நாங்கள் விரும்பவில்லை. But God is saying that if you are my people and my presence is with you, you have to be different. தேவன் சொல்லுகிறார் என்னுடைய சமூகம் உங்களோட கூட இருந்து நீங்கள் என் ஜனமா இருக்கிறதா இருந்தா நீங்க வித்தியாசமா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். So don't be afraid of being different. ஆகவே வித்தியாசமா இருக்கிறதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். God is calling you to be different. தேவன் உங்களை வித்தியாசமா இருக்கவே அழைக்கிறார். God does not want you to talk like the people in your office. தேவன் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க பேசுறத போல பேச உங்களை அழைக்க இல்லை. God does not want you to have loose lifestyle like your friends. உங்களுடைய நண்பர்களை மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ தேவன் உங்களை அழைக்க இல்லை. God does not want you to waste your time like your friends might be doing. உங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய நேரத்தை வீணாக்குவது மாதிரி உங்களுடைய நேரத்தை வீணாக்க தேவன் விரும்பவில்லை. God doesn't want you to be disrespectful to your parents the way that your friends may be doing. உங்களுடைய நண்பர்கள் எவ்வாறு தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் மதிக்காம இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் மதிக்காம இருக்கிறது தேவன் விரும்பவில்லை. God doesn't want you to spend your money with the priorities of people in the world, the way they spend their money. உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய பணத்தை எவ்வாறு விரயமாக்குறாங்க அதே மாதிரி நீங்களும் விரயமாக்குறதை தேவன் விரும்பவில்லை. He's calling us to be holy. He's calling us to be set apart. அவர் எம்மை பரிசுத்தமாகவும் வேறு பிரித்தும் இருக்கிறதுக்கு அழைத்திருக்கிறார். And the children of Israel were willing to do that. இந்த இஸ்ரவேல் மக்கள் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். They were saying, God, we need your presence. தேவனே உங்கள் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்றார்கள். And your presence needs to make us different. It needs to make us separate and holy. அவர்கள் சொல்றாங்க தேவனே உமது பிரசன்னம் எங்களை வேறு பிரித்தும் எங்களை பரிசுத்தமாக்க வேணும்னு சொல்லி. And after this conversation, Moses has a very unique encounter with God. இந்த சம்பாஷணையின் பின்பதாக மோசே ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான ஒரு முகமுகமான ஒரு காரியத்துக்குள்ளாக போகிறார். In verse 18 he says, please show me your glory. 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று. And God says to Moses, I will let my goodness pass before your eyes.
ஆனால் தேவன் சொல்றார் மோசேக்கு, நான் எனது நன்மையை உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன்னு சொல்லி. And we find it very difficult to understand this because goodness is a character trait. It's not something that you can see. இதுல கொஞ்சம் நாங்க வித்தியாசமா இருக்கிறதுக்கு காரணம் நன்மைத்துவம்னு சொல்றது ஒருவருடைய கதாபாத்திரத்தில் இருக்கிறதே தவிர கண்களால பார்க்க முடியாது. But God has this very unique, one of a kind experience with Moses and shows him who he is in a very different way. தேவன் மோசேயோட ஒரு மிகவும் தனித்துவமான ஒரு காரியத்துக்குள்ளாக சென்று தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மோசேக்கு காட்டுகிறார். And we can't have that experience that Moses had. எம்மால் முடியாத மோசேக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம். But I believe that even here and now we can see God and we can experience his presence. ஆனாலும் இந்த சமயத்துல இந்த நேரத்தில் தேவனை சந்தித்து அவருடைய பிரசன்னத்தை உணர எம்மால் முடியும் என்பதை நான் நம்புகிறேன். The question is, how desperate are we? How much are we longing for the presence of God? ஆனால் கேள்வி என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும் அதற்குள்ளாக செல்வதற்கும் நாங்கள் எவ்வளவு ஆசையாக ஆர்வத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதே. Or are we happy to say, இல்லை என்றால் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோமா இவ்வாறு சொல்வதற்கு? just give me the blessings, give me the opportunities, show me the way to go, Lord, and doesn't matter if your presence is there or not. எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, என்னோட கூட நடந்து வாங்க, ஆனா உங்களோட பிரசன்னம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு வழியை காட்டினா போதும். This is the choice we have as children of God. இதுதான் உங்களோட முன்பதாக இருக்கிற சூஸ் பண்றதுக்கான காரியம். Personally, I know that in my life எனது வாழ்க்கையில தனித்துவமாக there are a lot of blessings, there are a lot of things that I can do, and they are all good things, and I don't need the presence of God for those things. எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. அதுகள் இருந்தா எனக்கு தேவனுடைய பிரசன்னம் தேவையில்லை. I can just go on that way and things will be okay, at least for a while. நான் அந்த வழியா போனாலும் கொஞ்ச காலத்துக்கு எனக்கு இருக்கலாம். But am I happy with that? ஆனா நான் அதை குறித்து சந்தோஷமா இருக்கிறேனா? Or do I have a realization that there is something more that God wants to do? ஆனா நான் யோசிக்கிறேனா, இதை தாண்டியும் தேவன் ஏதோ செய்ய வேணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார் என்ற வாஞ்சை. And am I longing for that? அந்த காரியத்துக்காக நான் வாஞ்சையா இருக்கிறேனா? So I want us to close our eyes for a moment. நாங்கள் அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் And இருக்கிறேன். if you are part of the worship ministry, நீங்கள் நமஸ்கார குழுவில் இருப்பீர்களானால் this is very, very, very important to you. இது உங்களுக்கு மிக 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 முக்கியமான தருணம். Because your job is to lead people to the presence of God. காரணம் உங்களுடைய வேலை மக்களை தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வழி So நடத்துவது. if you are not experiencing the presence of God, நீங்கள் தேவனுடைய சமூகத்தை உணராவிட்டால், and if you don't hunger genuinely for the presence of God, I don't know what you're doing. நீங்க உண்மையாகவே தேவனுடைய சமூகத்துக்காக வாஞ்சியாக காத்திருக்காவிட்டால் நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. So I want you to think back in your own life, when was the last time I really felt the presence of God was with me? ஆகவே நீங்க கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, கடைசியாக நான் எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் என்று. Because there has to be something in us where we are able to say, yes, this is the presence of God and this is not the presence of God. We should be able to discern that inside of us. காரணம் எங்களுக்குள்ளாக அந்த அறிவு இருக்க வேண்டும், இதுதான் தேவனுடைய பிரசன்னம், இது தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்று வேறு பிரிக்கத்தக்கதான அறிவு எமக்குள்ளாக இருக்க வேண்டும். When was the last time I really felt that God was near me and he was speaking to me and he was with me wherever I am? இன்றைய நாள் எந்த நாள் நீங்க கடைசியாக நீங்க யோசிச்சீங்க, உணர்ந்தீங்க தேவனுடைய சமூகம் எனக்குள்ளாக எனது அருகில் இருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்த நாள் எது? You just begin to tell the Lord, Lord, I want to be in your presence. நீங்க சொல்லுங்க, தேவனே உம்முடைய சமூகத்துல இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். I don't want to worship you from far away. நான் தூரத்துல இருந்து உம்மை நமஸ்கரிக்க நான் விரும்பவில்லை. I don't want to feel like you're far away. நீங்க ரொம்ப தொலைவா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உணர விரும்பவில்லை. I don't want all the blessings if you're also not there. நீங்க இல்லாட்டி எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேணாம். So maybe there are some things in our lives
which we know God is not very happy with. சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம் தேவன் சந்தோஷப்படாத காரியங்கள். But everything else is going well. ஆனால் மற்ற அனைத்தும் நல்லதா போய் கொண்டிருக்கு. But if we are very quiet and honest, we know there's some few things in our lives God is not happy with those things. ஆனால் நீங்க அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உணரலாம் இந்த காரியங்களை குறித்து தேவன் சந்தோஷப்படவில்லை So என்று. the choice we have at this time is, am I going to ignore that and just go on? ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அதை நீங்க நிராகரித்து விட்டு நீங்க போறீங்களா? Or am I going to stop, take off my ornaments and say, God, deal with me? இல்லாவிட்டால் எனது ஆபரணங்களை கலட்டி நின்று தேவனே என்னோடு கூட இருங்க. Because if I don't have your presence, I don't want to go any further. நீ உம்மோட சமூகம் என்னோடு கூட இல்லாவிட்டால் நான் எந்த காரியத்துக்கும் முன்னெடுத்து நான் போக I மாட்டேன். don't want to take the next step without your presence. உம்முடைய சமூகம் இல்லாம அடுத்த அடி எடுத்து வைக்க நான் மாட்டேன். Maybe some have to come before the Lord this morning and pray that prayer and ask the Lord to put right some things in our lives. சிலர் இந்த சமயத்துல தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து சரியான காரியங்களை தேவன் உங்களுடைய மனதில் வைக்கும்படியான ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். Also maybe for some of us this morning, அதே சமயத்தில் இந்த காலை பொழுதுல you realize that you have not sought the presence of the Lord. You have not gone after it. சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், நான் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நான் நடந்து போனதில்லை, அவரை தேடினதில்லைன்னு சொல்லி. You think that automatically God is with me. நீங்கள் நினைக்கலாம் எப்பவுமே தேவன் எங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி. I don't have to go and make a tent and go and talk there with God. I don't have to do those decisive things. நான் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை காட்டி தேவனோட பேச வேணும்னு நீங்கள் நினைக்க இல்லை. I don't have to be like Joshua going and lingering in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் ஜோஷுவாவை போல போயிட்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேணும் நீங்கள் நினைக்க இல்லை. Maybe you're happy worshiping from afar, not getting too close. நீங்கள் தொலைவில் இருந்து தேவனை நமஸ்கரிக்கிறத குறித்து சந்தோஷப்பட்டு ரொம்ப கிட்ட போக விரும்பவில்லை. But God is calling you into His presence, my friends. ஆனால் இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் தேவன் உங்களை அழைக்கிறார். To our dear congregation this morning, I'm saying God is calling us as His people deeper into His presence. Not just you one by one, but God is calling all of you deeper into His presence. இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களை எல்லாரையும் தனித்தனியாக அவருடைய சமூகத்துக்கு உள்ளாக அவருடைய உட்பிரகாரத்துக்கு வரும்படி அழைக்கிறார். It's us who have to respond to God and say, yes, Lord, I am longing for you. ஆனால் நாங்கள் தான் தேவனுக்கு பிரதியுத்தரமாக ஆம் தேவனே நான் உங்களுக்காக வாஞ்சிக்கிறேன்னு நாங்கள் சொல்ல வேணும். I'm not just longing for answered prayer, but I'm longing for you. நான் வெறுமனே ஜெபங்களுக்காக நான் வாஞ்சிக்கவில்லை, நான் உமக்காக வாஞ்சிக்கிறேன்னு நாங்கள் சொல்ல வேணும். Show me your glory. உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு காட்டுங்க. Show me who you are. நீங்க யார் என்பதை எனக்கு காட்டுங்க. I'm longing for you. நான் உமக்காக வாஞ்சிக்கிறேன். Is that your prayer this morning? இந்த காலை பொழுதுல அதுவா உங்கள் ஜெபமா இருக்கிறது? Is that your heart this morning? இதுவா உங்களுடைய இருதயமாக இருக்கிறது? Hallelujah. You just begin to say that to the Lord. நாங்க சொல்லுவோமா இந்த காலை பொழுதுல? பணிந்து பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன்.
பாரம் அசைந்தார். Let's worship the Lord. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Hallelujah. 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 Lord, let your presence fill this place. ஆண்டவரே உம்முடைய சமூகம் இந்த நேரத்தில் இங்க இறங்குவதாக. Lord, let your presence fill our lives, Lord. தேவனே உம்முடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் We நிரப்புவதாக. just want you. We don't want anything else but your presence, Lord. ஆண்டவரே நீர் மாத்திரமே உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு வேணும். And if your presence doesn't go with us, we don't want to take one step further, Lord, உம்முடைய in our சமூகம் lives. எமது மத்தியில் வராவிட்டால் நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க நாங்கள் So, விரும்பவில்லை. Lord, தேவனே. give us hearts that long for you, Lord. ஆண்டவரே உம்மை நேசிக்கும் உம்மை வாஞ்சிக்கும் இருதயத்தை Give எங்களுக்கு us தாங்க. hearts that pursue you, Lord. உம்மை தேடும் இருதயத்தை எங்களுக்கு தாங்க. Give us hearts that run after you, Lord. உம்மை நோக்கி ஓடும் இருதயத்தை எங்களுக்கு தாங்க. And God, I pray that your presence will fill our lives, Lord. ஆண்டவரே பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும்படியாக Let ஜெபிக்கிறேன். us be a worshiping people. நாங்கள் உம்மை நமஸ்கரிக்கிற Let மக்களாக us be a இருக்கணும். holy people, நாங்கள் Lord. உமக்காக ஒரு பரிசுத்தமான ஜனமாக Let us be இருக்கணும். set apart for you. நாங்கள் உமக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா In இருக்கணும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். May your love surround us even as we go out this week. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் போகும்பொழுது உமது And அன்பை உம்மை wherever we நிரப்புவதாக. are, நாங்கள் எந்த இடத்துல let இருந்தாலும் people know that we are separated unto you, நாம் உமக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை that மக்கள் we அறியட்டும். belong to you and we are yours. நாங்கள் உமக்காக வாஞ்சிக்கிறோம் சுவாமி. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் Amen. ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you and be with you. தேவன் உங்களோடு கூட இருப்பார்.